எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் ஒரு விலாக் ஷேர் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு விலாகு. ஸோ எங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய பேர் கனகதுர்கா, ஹஸ்பண்ட் பேர் ராஜ்குமார். அப்புறம் எங்களுக்கு ஒரு பாப்பா இருக்காங்க, அவங்க பேர் வந்து ஜஸ்விகா. அவ்வளோதாங்க எங்கள் ஃபேமிலி. அதுக்கப்புறம் இங்கே இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கேரளா ஃபார்ம் வில்லாக்கும் சவக்காட் பீச்சுக்கும் போகிறோம். போகிற வழியில் வந்து இந்த மாதிரி நிறைய விண்டு மில்லாம் இருந்துச்சு. அப்போயே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பொள்ளாச்சி வழியாக தாங்க போனோம். பாப்பா வந்து கார் ஏறினதுமே வந்து தூங்கிட்டாங்க. அப்புறம் மிடில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பால் சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை வந்து ஊட்டியாச்சு. மார்னிங் வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி கிளம்பிருப்போங்க. கேரளா பார்டர் ரீச் ஆகவே வந்து 11 அந்த மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து என்டர் ஆனாவே ஃபுல்லாக இந்த லாட்ரி டிக்கெட் ஷாப் தான் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிருந்தோங்க. சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பு வந்து போகிறோமா இல்லையாங்கிறது வந்து எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாதனால ஒரு ஆசோலேஷன்லேயே இருந்தோங்க. ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 அந்த மாதிரி தான் வந்து சரி போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் சப்பாத்தி இதெல்லாம் வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாமே க்ரீனரிஸ், எந்த பக்கம் பார்த்திங்கனாலும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஹைவேல வந்து காரை ஒரு சைடில் நிப்பாட்டிட்டு வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சப்பாத்தியும் தக்காளி தொக்கும். அங்கேயும் ஒரு குட்டியாக வீடியோ எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ கடையில் போய் வந்து டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மறுபடியும் ட்ரிப்பை. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ஒரு மீடியமாக தான் இருந்துச்சு. ரொம்ப வெயிலெல்லாம் இல்லைங்க, நல்லாவே சட்டிலாக தான் இருந்துச்சு. அப்பப்போ வந்து மழையும் தூறிட்டு இருந்துச்சு. எனக்கு இதில் எதுலேயுமே வந்து இதோட பிளேஸ் நேம்லாம் வந்து கரெக்டாக சொல்ல தெரிலங்க. அதுக்கப்புறம் இந்த டனல் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து நேரில் பார்த்தோம், அது வந்து விஷுவலாக உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன். நிறையா பேத்துனால இந்த இடத்துக்கு போக முடியாது, அதனால் இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பாருங்கள். இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனால் வந்து உள்ளே வந்து ரொம்ப சூப்பராக வந்து இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இதுலேயே வந்து 2 சைடு இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம போகிறது, இன்னொன்று வந்து வர்றதுக்காக இருக்குங்க. அப்புறம் அந்த டனல்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. மலை ஃபுல்லாக எல்லா பக்கமும் எங்கே பார்த்தாலும் மலைகளாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 1:30 அந்த மாதிரி ஆகும்போது நான் வந்து பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நாங்கள் போக போகிற அந்த டெஸ்டினேஷன் வந்து வந்துடுச்சுங்க, ஃபார்ம் வில்லா. அவங்க காரில் இந்த மாதிரி தான் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவளுக்கு ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா சரியாக எதுவும் சாப்பிட்லைங்க. வெறும் ஒயிட் ரைஸில் வந்து கொஞ்சமாக கீ போட்டு சால்ட் போட்டு அதை கொடுத்துட்டேன். கொஞ்சமாக தான் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம போகிற வழி, ஃபார்ம் வில்லாவுக்கு போகிற வழியில் வந்து இந்த மாதிரி தாங்க 2 சைடில் வந்து இது தண்ணியில் வந்து ஒய்லட் கலரில் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து வந்துருந்துச்சு. அது என்ன ஃப்ளவர்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் இது பார்க்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வந்து போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு டெம்பிள் அது மாதிரியும் ஒன்று பார்த்தோங்க. ஃபார்ம் வில்லா வந்து ஒரு வழியாக வந்துட்டோம். நாங்கள் இங்கே போகும்போது வந்து டைம் 2 o'clock. அது வரைக்கும் மழை வரலைங்க. நாங்கள் போன நேரமோ என்னமோ தெரில, கரெக்டாக 2 o'clock அந்த மாதிரி மழை வந்துடுச்சு. சரி நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்த லஞ்சை வந்து சாப்பிட்டுட்டோம்.
புளி சாப்பாடு தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது வந்து சாப்பிட்டாச்சு. ஃபார்ம் வில்லா இது உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 200ங்க. ஆனால் ஒர்த்து த மணி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாள் போகலாம். உள்ளே போனோடனே ஒட்டகம் இருந்துச்சுங்க. அதுக்கு வந்து ஒரு லீஃப் மாதிரி கொடுக்குறாங்க, அதை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹார்ஸ் பார்த்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கேரட் கொடுத்தாங்க, அதுவும் நாங்கள் கொடுத்தோம். அப்புறம் இந்த ஃபிஷ் இதுக்குள்ளே வந்து அதுக்கும் தனியாக ஃபிஷ் ஃபுட்டு கொடுக்குறாங்கங்க. அது நம்ம கை வச்சு நம்ம லைவாக வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. ஃபைனலி ஹியர் கம்ஸ் த ஹீரோ, அந்த மாதிரி தாங்க ஒரு ஸ்னேக். இது வந்து எல்லா ஸ்னேக்கும்லாம் வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்கறது இல்லைங்க. அவங்களே ஒரு ஸ்னேக் வச்சுருக்காங்க. அது எல்லாரோட நம்ம யாரெல்லாம் விருப்பப்படுறோமோ அவங்களோட இதில் போட்டு நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம். நாங்களும் அதே மாதிரி தான் எங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதோட நேமெல்லாம் வந்து எனக்கு தெரியலங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சி நான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. ஆனால் எங்கள் பாப்பா வந்து ரொம்ப அதை என்ஜாய் பண்ணி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தா. எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து கூட போய் மட்டும் நின்று போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேஜ்குள்ளே வச்சுருக்காங்கங்க. அதில் வந்து நம்ம ஃபேமிலியாக உள்ளே வந்து சீட்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு அலோவ் பண்ணுறாங்க. நம்ம போய் இந்த மாதிரி கையில் சீட்ஸ் வச்சுட்டிங்கன்னா பேரட் வந்து நம்ம கையில் உட்காருது. இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ஒன்ஸாவது நம்ம வந்து என்ஜாய் இது வந்து எல்லாருக்கும் எல்லா டைம்லேயும் நடக்கிறது தான். பட் ஆனால் எனக்கு அது புதுசாக ஃபீல் ஆனதுனால நான் இந்த ஷேர் பண்ணுறேங்க. கோட் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. 2 கொம்பு ஆடு, 4 கொம்பு ஆடு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. டக்கில் வந்து வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் மாடுலேயே வந்து குட்டியாக இருக்கும்ல அந்த மாடு வச்சுருந்தாங்க. நிறைய பேர்ட்ஸ் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் வந்து இப்படி தான் இருக்குங்கிறக்காக இந்த ஒரு வீடியோ எடுத்தேங்க. ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா பக்கம் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எந்த ஒரு பேட் ஸ்மெல் அந்த மாதிரிலாம் வராமல் நீட் மெயின்டெனன்ஸாக இருக்குங்க. நாங்கள் போயிருந்த டைமில் கொஞ்சம் மழை இருந்தனால இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த ஈமு கோழிக்கு கொடுக்கறதுக்கு கூட கேரட் தான் கொடுத்தாங்கங்க. எல்லாமே வந்து எல்லாருமே லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்காக எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அப்புறம் இது குதிரை, கழுதை இதெல்லாம் நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அப்புறம் வந்து பேர்ட்ஸ்லேயே வந்து பல வெரைட்டி பேர்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்கங்க. கேட் வெரைட்டிஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஒரு கேட்டுமே வந்து டிஃப்ரெண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புலி மாதிரியே இருந்துச்சு. இது வந்து ஸ்கின்னே இல்லாத பூனை மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து தனித்தனியாக அதோட கேஜில் போட்டு வச்சுருக்காங்கங்க. அப்புறம் இதோட பேர் வந்து எனக்கு தெரியலை. இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸ்னேக்கு, அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டி ஸ்னேக் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து எலிக்குட்டீஸ், முயல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவனோட பேரும் எனக்கு தெரிலங்க. நாங்கள் வந்து கேமரா எடுத்து கேப்சர் பண்ணும்போது அழகாக உட்காந்து இப்படி தான் போஸ் கொடுத்துட்டு இருந்தான்.
கொஞ்சம் ஹரிபரியில் தாங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். கொஞ்சம் ஏர்லியராக போயிருந்தால் நல்லாவே பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அங்கேருந்து ஒரு கொஞ்சம் 15 to 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருப்போங்க. ஜவகாட் பீச் வந்துட்டோம். இதை பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சுங்க. மைண்டில் வேறு எந்த தாட்ஸுமே இல்லை. ஏன் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சுங்கிறது எனக்கே தெரியலங்க. ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுங்க. ஜஸ்குட்டியோட ஃபஸ்ட்டு பீச் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபஸ்ட் டைம் அவங்க கீழே இறங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்பட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லாஸ்ட்டாக நாங்கள் எல்லோரும் கிளம்புறப்ப தான் அவள் விளையாடவே ஆரம்பித்தா. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தா. மண் ஃபுல்லாக எடுத்து எடுத்து போட்டுட்டு எல்லார் மேலேயும் போட்டுட்டு அப்புறம் தான் அவள் விளையாடவே ஆரம்பித்தா. அப்பப்போ மழை தூறிட்டு அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்பராக என்ஜாய் பண்ண முடியல. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. நைட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வரையில் 2 o'clock ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.